ஆத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். அனுஷ்கா வரலையா? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா. நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆகிடுமா? என்னங்க இருக்கு? அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ், என்னோடய நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றதை நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்கண்ணே. சரி, அடுத்த படத்தில் இப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷும் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவோம். அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சுருக்காரு. நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா? அப்போ சாமி படம் தான். சந்தானம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக இருப்பாங்க, இந்த படத்துலையும் பிரமாதமாக இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்லை. அதை இப்போ கேட்டிங்க. அடுத்த படத்தில் இந்த படத்தில் காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமாக பிரமாதமாக இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் புரியல. இல்லை, உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் மூலமாக கேட்கறாமலன்ட்டு. இல்லை, இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேறு யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லை தான். நான் அதான் கேட்டேன் கார்த்திக்கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சுருக்கேன், ஆனால் இந்த ரசனை வர மாட்டுது, நான் என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வச்சுருக்கார்த்தி. கேட்டுங்க, அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கலைங்க. அதான் காமிச்சிருக்கேன் கண்ணாத்தா கோவில். இல்லை, நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போகிற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல. எந்த கோவிலாக இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்ணுறவங்க மேலே தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்ணுறதும் தப்பு அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம். உனக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே அதை பொதுவாக தான் வச்சுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் சாமி கும்பிட்றவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்போ கூட கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இல்லாட்டி நான் சூளை வச்சுட்டு நிற்கவே மாட்டேன். அதனால் சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த முன்னாடி அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமாம், இல்லைனா இது வந்து வெற்றி படமாக இருக்காது. யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது. நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்போ கேட்டிருப்பீங்களா? வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்றைக்கி காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடிலாம் போகலாம். ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டைரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது. ஏன்னா சோஷியல் கண்டென்ட்டில் கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்கள் கொடுத்ததாக தான் சொன்னார். அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்ல படத்தில் வர்ற மாதிரி. உண்மைதான். இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி பரத் பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படி தான் பிக் பாஸ்லேருந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான். அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டான், கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட வாங்கினேன்ட்டு. அவனை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அது கண்டுக்காதீங்க. ஆமாம், அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸாக மாறுச்சு. இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணுன்றது அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமாம், அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எங்கே பத்திரிகை உலகின் நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம். இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்க, ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப பிரச்சனையே. மேபி சைக்காட்டிக் டாக்டர் 2-3 பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்குது. எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம், ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். நான் என்னோட சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து பாலாஜி அண்ணனோட சேர்ந்தேன். அப்போ அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு என்னை கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதில் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு, சினிமான்னு. அப்போது அதை நம்ம செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய படங்கள்னால நீங்கள் வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் தான். சந்தானம் சார் இங்கே பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட். சொல்லுங்க சார். படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து கட் சீன் அதை விட நல்லா இருக்குது. ஏன் அது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டீங்களா, இல்லை வந்து டேரக்ட் பண்ண வேலையா அது? இல்லை, என்னென்னா ஒரு ஃபுல் லென்த் பார்க்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ளே போனால் கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அதை வந்து எடிட்டர் எங்கே அவர் எடிட்டர் சாரா அவர் கையில் இருக்குது, எங்கள் கையில் கிடையாது. அவரே வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அவர் வேலையாக கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லைங்க, இது காமெடி நல்லா இருக்குது, ஆனால் பட் இங்கே கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில் இருக்குது அந்த கத்திரி. இல்லைண்ணா, படம் பார்த்தீங்களாண்ணே? படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாவது சொன்னால் கடவுள் இருக்காரான்னுவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பானை செய்கிறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பார், நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணே, இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி, கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்தில். ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவருடைய ஃபேன். டிக்கி லோனான்றது அவரோட டயலாக்கு. அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக்கு. இதுக்கப்புறம் நானும் ஆர்யா நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராமல், இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமின்னு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேரா மேட்டர் எடுத்துன்னு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க, இப்போ நான் கூட 6வது இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா. நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆகிடுமா? என்னங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஓகே சார், அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி. இதை நேர்கள் ரவி சார் பேசுகிறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போகிறதுனால அந்த டைலாகை யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. வேக அம்மா அழகுன்னு யார் சொன்னது, நானா டைரக்டரா? இல்லை, கண்டிப்பாக 2 பேருமே அழகு தான். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில். ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஒரு வெற்றி சக்ஸஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, யாரெல்லாம் சிரித்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.